கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பிரியமாகலே, மீண்டும் இந்த டெய்லி நியூஸ் மூலத்தில் உங்களை சந்திக்க நான் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இன்னைக்கு பிரியமாகலே, உபவாச ஜபம் சத்ருவின் மேல் நமக்கு ஜெயத்தை உண்டாக்கும். ஆமென். பிரியமாகலே, கடந்த 2-3 நாட்களாக தேவன் ஜபத்து மூலியமா நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள், நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதங்கள், விடுதலை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். ஜபம் மேலானது, ஜபம் வல்லமுள்ளது, ஜபம் நம்ம வாழ்க்கையில சத்ருவின் மேல் பெரிய ஜெயத்தை உண்டாக்கும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில, நிறைய பேர் குடும்பத்தில், நிறைய பேர் சரீரத்தில் பொல்லாத சத்ரு பலவிதமா அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை பொல்லாத சத்ரு அநேகரை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய ஆவி சொல்றாரு, உபவாச ஜபம் உங்களுக்கு சத்ருவின் மேல் ஜெயம் கொடுக்கும். பைபிளில் பார்க்கும்போது பிரியமானவர்களே, மொர்தெக்காய்க்கு விரோதமா, யூத ஜனங்களுக்கு விரோதமா சத்ரு ஆமன் மூலியம் பூந்து அவங்கள வேரோடு பிடுங்க, அவங்க உயிரை சங்கரிக்க அவன் திட்டெடுக்கிறான். அப்போ கவுனிங்க, இந்த எஸ்தரும் யூத ஜனங்களும் எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் உபவாசத்தை 3 நாட்கள் இரவும் பகலும் புசிக்காமல் குடிக்காமல் உபவாசத்தை இருக்கிறாங்க. அந்த உபவாச ஜபத்தின் மேல்மை என்ன பழைய பார்க்கும்போது, எந்த சத்ரு மொர்தெக்காயையும் தேவ பிள்ளைகளை வேரோடு பிடுங்கணும், அவங்க உயிரை சங்கரிக்கணும் திட்டப்பட்டாங்களோ, அந்த உபவாச ஜபத்தை கேட்டு தேவன் அந்த சத்ருவை நிர்மூலமாக்கினார். ஆகிய அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஊழியத்தில், உங்கள் சரீரத்தில் பயங்கரமான சத்ரு கிரியைகளால் வேதனைப்பட்டு கொடுக்கிறீங்களா? தேவ சமூகத்தில் உபவாசம் எடுத்து நீங்கள் காத்திருக்கும் போது தேவன் சத்ரு மேலே ஒரு பெரிய ஜெயத்தை உண்டாக்குவார். ஆகையால சத்ருவின் போராட்டம் கண்டு பய வேண்டாம், கலக்க வேண்டாம், தடமாட்ட வேண்டாம். ஆண்டோட சமூகத்தில் காத்திருந்து குடும்பமா உபவாசத்தை கூறுகள், உபவாசத்தை ஜெபிங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் காரியத்தில், உங்கள் ஊழியத்தில், உங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா சத்ருவின் வல்லமையை கர்த்தர் நீக்கி ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பார். ஒப்பு கொடுப்பீங்களா? சுவாமி, இந்த நெல்லவேலிக்கா சோத்திரம். இந்த டெய்லி டிவைஸ் மூலிமா யாரெல்லாம் பிசாசினால, சத்ருவினால வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ, இப்போ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறப்பா. யாரெல்லாம் உபவாசம் இருந்து ஜெபிக்க தன் வாழ்க்கையை, தன் குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறாங்களோ, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சத்ரு கிரியைகள் மேலே கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை, அன்னைக்கு எஸ்தரும் மொர்தெக்காயும் யூத ஜனங்கள் உபவாசத்தை ஜெபிக்கும் போது சத்ரு மேலே ஜெயம் கொடுத்தீங்களே, அதே ஜெயம், அதே விடுதலை, அதே அற்புதம் இந்த டெய்லிஸ் பார்த்து கொண்டிருக்கிற, ஒப்பு கொடுக்கிற, ஜெபிக்கிற அத்தனை பேர் வாழ்க்கையிலும் சத்ரு மேலே ஒரு பெரிய ஜெயம் உண்டாகட்டப்பா. ஜெய கொடுத்த தேவனுக்கு சோத்திரம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.